விடுதலை சிறுத்தைகளுடைய நெடுநாளைய ஒரு கோஷம் என்னன்னா அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்றது. அதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அந்த கவர்மெண்ட்டை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவருக்கு இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இன்னொரு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. விஜய் வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த ஒரு இமேஜ் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திரு சி வி சண்முகம் தரப்புக்கு என்ன லாபம்? அதில் அவருக்கு லாபமே கிடையாது. அவங்க திருசங்கு சொர்க்கத்தில் நிற்பாங்க. இப்போ இவருக்கு அந்த 25 வந்தால் விஜய்க்கு ஒரு பக்காவாக வந்து 5 வருஷ காலம் எந்த கவலையும் இல்லைன்றது உண்மை. ஆனால் அவங்க வரதில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. ஒரு 25 பேர் வந்து ஆதரிக்கும் போது இந்த 8 பேரோட விஷயத்தை வந்து அவங்க பெருசாக கவனிக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல. விஜய்க்கு என்னென்னா நிரந்தர ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் அரசாங்கத்துக்கு, இந்த மாதிரி ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே அடுத்த எலெக்ஷன்ஸில் அவர் ஓட்டு போடுவாங்களான்னா அது விஜயுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் தகுதியானவர் தானா என்பது இந்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். அமைச்சரவையில் விசிகா, ஐயுஎம்எல், காங்கிரஸ் இவர்கள் இடம்பெற தவைக்க அழைப்பு விடுத்திருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் திரு சி வி சண்முகம் அணி அமைச்சரவையில் சேருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அடிப்படையில் எப்படி பார்க்கணும்னா, விஜய்க்கு வந்து ஐயுஎம்எல், சிபிஐ, சிபிஎம், விசிகே இவங்கெல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க. 8 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தாங்க. ஒரு 119 120 பேர் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் இது வந்து ஒரு நிலையான ஆதரவாக, ஒரு நிலையான அமைச்சரவையாக இருக்குமா, இல்லை 5 வருடம் நீடிக்குமா, அதோட நிலைத்தன்மையை பற்றி ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல. ஸோ விஜய்க்கு வந்து இயல்பாகவே வந்து இது ஒரு நிலைத்தன்மையோட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு விரும்புவார். அதுக்கு தான் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு பாதி பேர் வரதை அவர் என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். என்கரேஜ் பண்ணார். அவங்க வராங்க, 25 பேர் வராங்க வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள சேர்க்கறதா இல்லையானது ஒரு விஷயம். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இவங்க சிபிஐ, சிபிஎம்மும் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க, விசிகே வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க வச்சுக்கோங்க, ஐயுஎம்மில் வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. பலவிதமான டிசிஷன்ஸ் அவங்க எடுப்பாங்க கவர்மெண்ட்டில். எல்லாத்தையுமே அவங்க ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு பாஜக கவர்மெண்ட் எதிர்க்கிறதுல பலவிதமான கருத்து மோதல்கள் கூட வரலாம். கேஸ் டு கேஸ் மாறும். ஆமாம், கேஸ் டு கேஸ் மாறும். சில விஷயங்களை எதிர்க்கணும்னு நினைத்த விஷயங்களை அவர் எதிர்க்காத கூட வரலாம். பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸை இவர் ஏற்றுனாருன்னா என்ன பண்ணுவாங்க? இருமொழி தான் எங்கள் கொள்கை, இருந்தாலும் சில ஸ்கூல்ஸ் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஏன்னா ஃபண்ட்ஸ் வர வேண்டியிருக்குன்னு ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஏற்றுக்கலாம் வச்சுக்கோங்க. அப்போ இவங்க எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இல்லை, மும்மொழி விஷயத்தில் அதிமுகவுக்கும் மாறுபட்ட நிலைப்பாடு தானே இருக்கும். ஒருவேளை அவங்க உள்ளே போனால் கூட ஏற்றுப்பாங்களா? இல்லை, அதிமுகவை பொறுத்த மட்டும் அந்த பிரிஞ்சு வர குரூப் வந்து விஜய் எடுக்கிற எந்த நடவடிக்கைகளும் எடுத்துப்பாங்க சார். இவங்க வந்து இவங்களுக்கு ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்காங்க. திமுக கூட்டணியிலே இவங்க பாஜகவுக்கு எதிரான ஒரு களமாடுறது தான் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு மதச்சார்பற்ற சக்திகளாக மத நல்லிணக்கத்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு அந்த சக்தியாக தான் அவங்க இருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ வந்து சிபிஐயோ, சிபிஎம்மோ, ஐயுஎம்லோ, விடுதலை சிறுத்தைகளோ அவங்களுக்கு வந்து விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது, அல்லது பாஜக எதிர்ப்புன்னு மட்டும் இல்லை, வேறு பல கொள்கை சார்ந்த விஷயங்களில் அது பட்டியலினத்தவர்களை ட்ரீட் பண்ணுறதுலையோ, இல்லை அவங்க ஃபண்ட்ஸை செலவழிக்கிறதுலையோ, வேறு பல நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் வரும். அதில் நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து சில எதிர்ப்பீங்க, சில ஆதரிப்பீங்க. ஆனால் உங்களை கவர்மெண்ட்டில் சேர்த்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து பல விஷயங்களை வந்து உங்களுக்கு பிடிக்காட்டி கூட ஆதரிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. ஏன்னா அமைச்சரவையோட கூட்டு பொறுப்புன்ற முறையில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. திடீர்னு வெளில வந்துட மாட்டீங்க. அது கூட்டணி அரசு தான். ஆமாம், கூட்டணி அரசு தான் மாறிடுது ஆக்சுவலாக. ரெண்டாவது வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய நெடுநாளைய ஒரு கோஷம் என்னென்னா அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படின்றது. அதற்கான வாய்ப்பு இப்போ வந்திருக்கு. அப்போ அதை வந்து நம்ம அடையணும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு முனைப்பு வந்து அந்த கட்சிக்காரங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பு இன்னொரு எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை ஏற்கிறது வந்து அதிகாரம் என்பது வந்து வெறும் அலங்கார கிரீடம் மட்டுமல்ல, அது முட்களோடு கூடிய ஒரு கிரீடமாகவும் அது இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா விசிகா மாதிரியோ, இல்லை பொதுவாக விசிகா அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு கொள்கைகள் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவான ஒரு பார்வை அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அவங்க ஒரு கௌரவ கொலைனா அவங்க பார்வை ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்க பார்வை மாறுபடுது ஆக்சுவலாக. அப்போ அவங்களுடைய அதே அந்த பார்வையிலேயே வந்து இந்த விஜய் கவர்மெண்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ கூட்டு பொறுப்புன்னு வந்துட்டு வச்சுக்கோங்க, இவங்க வந்து எல்லாத்துக்கும் சில விஷயம் மெஜாரிட்டி அமைச்சரவையில் டிசைட் பண்ணும்போது நீங்கள் ஒத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த அடிப்படையில் விஜய் என்ன நினைக்கிறாரு, அதிமுகவுடைய பிளவுபட்டு வந்த அந்த குழு இருக்குல்ல, வேலுமணி குழு, அது வந்து ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருக்கு. இப்போ ஸ்பீக்கர்கிட்ட அந்த விஷயங்கள் கையில் இருக்குது. ஸ்பீக்கர் என்ன டிசிஷன் எடுப்பார் சொல்ல முடியாது. அவர் வந்து வேலுமணி குரூப் அப்ரூவ் பண்ணால் எடப்பாடி குரூப்பு கோர்ட்டுக்கு போகும். அந்த கோர்ட்டில் போனால் அந்த பிரச்சனை எப்படி முடியும்னு சொல்ல முடியாது. இவர் டிசிஷன் இப்போ உடனே எடுப்பாரான்னு சொல்ல முடியாது ஸ்பீக்கர். அது லேட் ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது லேட்டாக எவ்வளோ லேட்டாக எடுக்கிறாரோ அவ்வளோக்கு அவங்களுக்கு நல்லது. அதுவும் நீங்கள் வெளியிலேருந்தே ஆதரிங்க. ரெண்டாவது வேலுமணி குரூப்பை உள்ளே சேர்த்துனா
விஜய் வந்து தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தார் இல்லையா, அந்த ஒரு இமேஜ் அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போ எதுக்கு இவங்களை சேர்க்கணும், ஸோ இவங்களை கொஞ்சம் வெளியிலேருந்தே நீங்கள் எங்களை ஆதரிங்க, அதுவரையும் ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டியை காமிக்கிறதுக்காக இவங்களை நான் உள்ளே இழுத்து போடுறேன் அப்படின்னு ஒரு ஐடியா. இவங்களை உள்ளே இழுக்கிறது மூலமாக அமைச்சரவைக்குள்ள விசிகா ஐயுஎம்ல இருக்கிறது மூலம் ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக நான் இருக்கேன்னு காமிக்கலாம். அதே சமயம் இவங்களை சேர்த்துக்காத இருக்கிறது மூலமாக பாருங்கள், நான் அவங்கள வந்து ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டேன், நான் அவங்கள நான் சேர்த்துக்கல, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க சேர்த்துக்க மாட்டேன், நீங்கள் சொல்கிற மாதிரி குதிரை பேரம் போன்ற விஷயங்கள்லாம் அங்கே அடிபடுறதுனால நான் அவங்கள வெளியிலேயே நிற்க வச்சிட்டோம். எப்படி காலம் கனிந்து வரும்போது சில பிரச்சனைகள்லாம் தீர்ந்து வரும்போது அப்போ அவங்கள சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு ஒரு முடிவு எடுக்கலாம் அவர் ஆக்சுவலாக. அப்போ திரு சி வி சண்முகம் தரப்புக்கு என்ன லாபம் அதில்? அவருக்கு லாபமே கிடையாது. அவங்க திருசங்கு சொர்க்கத்தில் நிற்பாங்க. இப்போ இங்கேயும் உள்ள வர முடியாது, திருப்பி வந்து எடப்பாடிகிட்ட போகணுன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா அவர் பொதுக்குழுவை கூட்டுற மாதிரி ஐடியாலே இல்லை அவர் ஆக்சுவலாக. இவங்க பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்கணுன்றாங்க, அதுக்கு அவர் ஒப்புக்கொள்கிற மாதிரியே தெரியல. அந்த டிமாண்ட் நிறைவேறாத போது இவங்க அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அப்போது இவங்க அதிகாரத்துக்குள்ளேயே இவங்க போக முடியாத நிலை இருக்கும்போது அப்போ அவங்க கூட இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க பல பேர் வந்து எவ்வளோ நாள் பொறுமையோடு இருப்பாங்க. ஆனால் இங்கே எதை நம்பி அதிகாரமும் இல்லை, கட்சியிலையும் இருக்க முடியாது அப்படின்னா அந்த திருசங்கு சொர்க்க நிலையில எத்தனை நாள் இருக்க முடியும் அவங்க? அதனால நாங்கள் திருப்பி பழனிசாமிகிட்டே போகிறோன்னு ஒருத்தர் 2 பேருக்கு ஒவ்வொருத்தராக போயிருந்தாங்கன்னா அது இவங்க குரூப் வலிமை எழுந்து போயிடும் ஆக்சுவலாக. இப்போ வலிமை எழுந்து போச்சுன்னா அப்புறம் இவர் விஜயை கூட அதை கண்டுக்காத போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அவங்க இவ்வளவு எண்ணிக்கையை கொண்டு வருவது ரொம்ப சிரமம். மீண்டும் வந்து இப்போ இவருக்கு அந்த 25 வந்தால் விஜய்க்கு ஒரு பக்காவாக வந்து 5 வருஷ காலம் எந்த கவலையும் இல்லைன்றது உண்மை. ஆனால் அவங்க வரதில் வந்து இவ்வளோ சிக்கல் இருக்குது. அவங்க ஒரு கட்சியிலேருந்து பிளவுபட்டு இவங்களும் எதிர்க்கிறாங்க. விசிகா இடதுசாரிகளுமே அதிமுக பிளவு அணியை அமைச்சரவைக்குள்ள சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆமாம், அவங்களுடைய சந்தேகம் என்னவா இருக்குன்னா அவங்க வர்றது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேலுமணி சி வி சண்முகம்லாம் ஒருவேளை பெரும்பாலும் பாஜக ஆதரவாளர்களாக இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் வேறு இருக்குது இவங்களுக்கு. அதனால் அவங்கள சேர்க்க அவங்க ஒன்று இந்த ஊழல் போன்ற விஷயங்கள், ரெண்டாவது வந்து அவங்கள சேர்த்தா வந்து இவங்களுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ் போயிடும் இல்லை. அந்த ஒரு பெருமளவு மெஜாரிட்டி காட்டுறதுக்கான ஆட்கள் அங்கே இருக்கும்போது இவங்கள பெரிய அளவுக்கு அவங்க கண்டுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல. இந்த 2 பேர்லாம் அது வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கவனத்தில் பெரிய அளவுக்கு இவங்க இடம் பெற மாட்டாங்கல்ல. 2ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 25 பேர் வந்து ஆதரிக்கும் போது இந்த 8 பேரோட விஷயத்தை வந்து அவங்க பெருசாக கவனிக்க மாட்டாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கல்ல. விஜய் மேலே இருக்கிற அக்கறை காரணமாக கூட சொல்லியிருக்கலாம் அவங்களை சேர்த்துக்காதீங்கன்னு. அவரும் கூட விஜய் கூட இதில் இருக்கிற சிக்கல்கள் பலது இருக்கிறதுனால சரி சேர்த்துக்காத இருக்கிறது பெட்டர், தற்சமயம் அவங்க வெளில நிற்கட்டும்னு ஒரு முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் அப்படி வெளில நிற்கிறது மூலமாக அவங்களுக்கு ஏற்படுற விஷயம் பாதிப்புகள் இருக்குல்ல. திரும்பியும் எடப்பாடிகிட்ட போக முடியாது, அல்லது இங்கேயும் அதிகாரத்தையும் சுவைக்க முடியாதுன்ற போது அவங்க பலவீனமாகுவாங்கல்ல, அந்த குழு பலவீனமாகுங்கல்ல. அப்போ அது அவங்க வந்து எடப்பாடி எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்கல்ல. அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்குது. அப்போது இது ஒரு சிக்கலான விஷயத்தில் சிக்கலான ஏரியாவில் அவங்களும் இருக்காங்க. விஜய்க்கு வந்து என்னென்னா இவங்களை இழுத்து அமைச்சரவைக்குள்ளே போட்டால் ஒரு ஸ்டெபிலிட்டி நம்ம கொடுக்கலாமே நம்ம அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. இவங்களுக்கு என்னென்னா ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நம்ம உள்ளே போய் பயன்படுத்திக்கலான்ற அதே சமயத்தில் உள்ளே போனால் நம்ம எல்லா விஷயத்துக்கும் தலையாட்ட வேண்டியிருக்குமேன்ற ஒரு கூட ஒரு அந்த ஒரு சங்கடமும் உங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்கணும். வெளிப்படையான அழைப்பு வந்து விசிகாவுக்கும் ஐயுஎம்எலுக்கும் தானே வந்திருக்கு. சிபிஎம் வெளியில் அவங்க உள்ளே போகிறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதிமுகவுடைய பிளவு அணிக்கு அழைப்பே கொடுக்கல. அவங்க இதுலேயும் அவங்களா தான் வந்து வாலண்டியராக தான் வராங்க. அப்புறம் விஜய் போய் பார்த்தாருன்றது ஒரு விஷயம். சிபி சண்முகத்தையும் வேலுமணியும் விஜய் போய் பார்த்தாருல்ல, அது சொல்கிற செய்தி என்னென்னா நீங்களும் வாங்கன்னு சொல்கிற செய்தி தான். ஆனால் அவங்கள உள்ளே சேர்க்கறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல. ஸ்பீக்கர் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுற வரையும், இல்லை நீதிமன்றங்கள் இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுற வரையும் நீங்கள் வந்து அவங்கள உள்ளே சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் இல்லை. அது குதிரை பேரத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா மாறும் அது ஆக்சுவலாக. ரெண்டாவது ஊழல் போன்ற விஷயங்கள் பேசப்படும். ரெண்டாவது வேலுமணி அண்ட் குரூப் வந்து பிஜேபியோட ஆட்களாக இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வேறு இருக்குது. அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு தானே அவர் சேர்க்க முடியும் ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு விஜய்க்கு என்னென்னா நிரந்தர ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கணும், ஒரு நிலைத்தன்மை இருக்கணும் அரசாங்கத்துக்கு, இந்த மாதிரி ஊசலாட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அந்த நிலைத்தன்மையை அடையிறதுக்கு பலவிதமான பிரச்சனைகள் அவரை சுற்றி இருக்குது ஆக்சுவலாக. விசிகாவும் அமைச்சரவையில் இடம்பெறுவதுங்கிறது கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டதா? திருமாவளவன் பேச்சிலிருந்து என்ன புரிந்து கொள்ளலாம் நாம? இல்லை, திருமாவளவன் வந்து கடந்த பல மாதங்களாகவே ரொம்ப குழப்பத்தில் இருந்தார். இந்த விஷயத்தில் அவர் தெளிவாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் வந்து இது அவர் கிடைச்சிருக்கிற ஒரு வாய்ப்பு அமைச்சரவையில். அது 2 உறுப்பினர்கள் இருக்காங்க, வன்னியரசு காட்டுமன்னார் கோயிலில் ஜோதிமணின்னு நினைக்கிறேன் அவர் இருக்கார். அவங்க 2 பேருக்கு யாராவது ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை திருமாவளவனே தான் மந்திரியாக இருக்கணும்னு அவங்க கட்சியை டிசைட் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்போ அவரே போய் மந்திரியாக இருந்தாலும் 6 மாதத்துக்குள்ளே ஒரு எலெக்ஷன்ஸில் நின்று அவர் அதிக எதிர்பார்ப்பு அதுதான்.
நிறைய பேர் எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கும். அப்படி ஒரு திருமாவளவன் மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அந்த அமைச்சரவையில் இருந்தாங்கன்னா, அது வந்து விஜய்க்கு அடுத்தபடியாக திருமாவளவன் தான் அங்கே முக்கியமான ஒரு அமைச்சர்ன்ற ஒரு இமேஜே உருவாகும் ஆக்சுவலாக. துணை முதல்வருங்கிற ஒரு ஸ்டேச்சரை தானே அந்த ஸ்டேச்சர் அவர் துணை முதல்வர் சொல்கிறாங்களோ இல்லையோ, அவர் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருக்கிறதுனால அந்த அமைச்சரவைக்கு வந்து ஒரு கெட்டப் வரும், அதுக்கு வந்து ஒரு கௌரவம் சேரும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து ஒரு முக்கியமான தலைவர், அரசியலில் நீண்ட காலம் இருக்கிறவர், அந்த குரூப்பில் இருக்கிற யாருக்குமே அனுபவமே கிடையாது எக்ஸப்ட் செங்கோட்டையன் தவிர. அதனால் இவர் அங்கே போகும்போது அந்த அமைச்சரவைக்கு ஒரு இது கிடைக்கும், ஒரு அனுபவம் கிடைக்கும். இவருக்கு இருக்கிற அனுபவங்கள் அதெல்லாம் இவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு விஷயங்களில் இவருக்குள்ள கருத்துக்கள்லாம் அவர் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அங்கே இருக்குது. அந்த கவர்மெண்ட்டை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் தான், விஜய்க்கு அட்வான்டேஜ். ஆனால் விஜய் வந்து சில முடிவுகள் எடுக்கும்போது அது வந்து இவரை வந்து சங்கடப்படுத்தாத இருக்கணும். இவர் வந்து சில விஷயங்களை ஒத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார். ஆனால் அந்த முட்கள் சூட்டிய கிரீடமாக அது சில போது மாறும். அதையும் நீங்கள் சகிச்சு நாங்கள் உள்ள உட்கார வேண்டிய அவசியம் இருக்குது. அது அட்வான்டேஜ் சில முடிவுகள்னா முடிவுகள் சொல்கிறீங்க, என்ன மாதிரி முடிவுகள் சொல்கிறீங்க? இல்லை, அது பாஜகவை எதிர்க்கிற விஷயங்களாகட்டும், இல்லை பட்டியல் இனத்தவர் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகளாகட்டும், இல்லை ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு, உள்ஒதுக்கீடுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க எடுக்கிற முடிவுகள், விஜய் தரப்பு எடுக்கிற முடிவுகள் வந்து திருமாவளவனுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். சிலது பிடிக்கலைன்னா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டிய கட்டாயம் வரும். ரெண்டாவது, அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்படுற நல்ல பேர் கெட்ட பேர் எல்லாத்தையும் ஒரு எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். இவருடைய ஓட் பேங்க் இந்த எலெக்ஷன்ஸில் கொஞ்சம் நழுவி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க, விஜய் கையில் போயிடுதுன்றாங்க. அதை எப்படி திருப்பி கொள்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதுக்காக வேற ஒரு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. 29 தேர்தலுக்கு முன்னாடி தாவேக்காக்குள்ள போய் அதை மீட்டெடுக்க முடியுமான்றது எனக்கு சந்தேகமான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் அது கூட ஐக்கியமாயிடுறீங்க. 29 நீங்கள் அது கூட இருந்தாருன்னா அந்த ஓட் பேங்க் உங்களுக்கு பலனளிக்கும். நீங்களும் அந்த தாவேக்காவோட 29 பயணமாகணும். காங்கிரஸ் மாதிரி நீங்களும் அதோட பயணமானால் தான் நீங்கள் வந்து அந்த ஓட் பேங்கை உங்களுக்கும் அதில் பெனிஃபிட் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இல்லாட்டி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது தாவேக்காவுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி சங்கடங்கள் பலது இருக்குது. எலக்ட்ரோரல் பாலிடிக்ஸ்லேயும் ஒரு சங்கடம் இருக்குது, அதிகாரத்தில் இருக்கும்பொழுதும் சில சங்கடங்கள் இருக்குது. அதே சமயம் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையும் இருக்கும். அது அந்த நோக்கமும் சரிதான் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, அரசோட அதிகாரம், அமைச்சருங்கிற அந்த பதவி மூலமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு வழி இருக்கா? இல்லை, அதற்காக அவர் வேலை செய்யலாம். அந்த பதவி வந்து அவருக்கு உதவி பண்ணும். நிறைய அந்த அவரோட ஓட் பேங்க், இழந்த ஓட் பேங்கை கொஞ்சம் மீட்டெடுக்கிறதுக்கான உதவி அவர் பண்ணும். அவர் சிஸ்டமேட்டிக்காக அவருடைய சப்போர்ட் பேஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் அவர் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணி மீட்டெடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த எலெக்ஷன்ஸில் தான் அந்த ஓட் பேங்க் போச்சு, அடுத்த எலெக்ஷன் அது போகுமா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறி. அடுத்த எலெக்ஷனே வந்து இந்த எலெக்ஷனில் விஜய்க்கு ஓட்டு போட்ட எல்லாருமே அடுத்த எலெக்ஷன்ஸில் அவருக்கு ஓட்டு போடுவாங்களான்னா அது விஜயுடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. இந்த எலெக்ஷன்ஸில் ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற எண்ணத்தில் நிறைய பேர் போட்டுக்கலாம். அந்த மாற்றம் வந்து தகுதியான மாற்றம் தானா, இது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அவர் தகுதியானவர் தானா என்பது இந்த 5 ஆண்டுகள் அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்து தான் இருக்கிறது. அதை வச்சு தான் அளவிடுவாங்க. அப்போது அவர் செயல்பாடுகள் நல்லா இருந்தால் அதோடு சேர்ந்து இவரும் பெனிஃபிட் ஆகலாம், யார் திருமாவளவனும் பெனிஃபிட் ஆகலாம், கூட இருக்கிறவங்களும் பெனிஃபிட் ஆகலாம். செயல்பாடுகள் மோசமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஆனால் அதே சமயம் அமைச்சரவை பொறுப்பை பயன்படுத்தி கொண்டு இழந்த ஓட் பேங்கை எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எப்படி 29 சுச்சுவேஷன் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம சப்போர்ட் பேஸை நம்ம சரி பண்ணணும்னு அது ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பவர் கையில் இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, அதிமுகவுடைய பிளவு அணி இப்போ அமைச்சரவையில் சேரலை அப்படின்னா அது முடிந்த வாய்ப்பாக தான் கருதணுமா? அதுக்கப்புறம் இனிமேல் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லையா? அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா வந்து ஸ்பீக்கர் சப்போஸ் வந்து ஸ்பீக்கர் எப்படி டிசைட் பண்ணுவார்? ஸ்பீக்கர் வந்து பார்ட்டியோடைய ஜெனரல் செக்ரட்டரி சொன்ன விப்பு இப்படி தான் எல்லோரும் நடக்கணும். நடக்கலைன்ற போது 25 பேர் நடக்கலைன்ற போது 25 பேர் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு விப்பு யூஸ் பண்ணோம், நாங்கள் தான் அதிகமான எண்ணிக்கை கொண்ட எம்எல்ஏக்கள், நாங்கள் ஒரு விப்பு யூஸ் பண்ணால் இஷ்யூ பண்ணோம், அதுக்கு அந்த 22 எம்எல்ஏக்கள் நாங்கள் சொன்னபடி நடக்கலைன்றாங்க. அப்போது அவர் ஸ்பீக்கர் யார்து எடுத்துக்கணும்? சட்டசபைக்குள்ளே யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களது எடுத்துக்கணுமா, இல்லை வந்து பார்ட்டி தலைமை சொன்ன கட்சியோட தலைமை சொன்னதை எடுத்துக்கணுமா? கட்சியோட தலைமை சொன்னதான் எடுத்துக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கு. ஆனால் ஸ்பீக்கர் வேற விதமாக முடிவு பண்ணிட்டாரு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 25 பேர் ஆதரவு முக்கியம்னு நினச்சிட்டாங்க, வேற விதமாக முடிவு பண்ணாருன்னா அது வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் ஒரு வருஷம் வரையும் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாளைக்கோ இல்லை ஒரு மாதத்துக்குள்ளேயோ அவங்கள அமைச்சரவைக்குள்ளே சேர்க்கலை வச்சுக்கோங்களேன், அது வந்து நிச்சயமாக அது வந்து இன்டெஃபினட்டாக அது இழுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து வேறு வகையில் வந்து அதை காம்பன்சேட் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா அதிகாரத்துக்குள்ளே போனால் தான் அவங்க நினச்சா மாதிரி இந்த குரூப்பை வந்து அவங்க தக்க வைக்க முடியும், இல்லாட்டி தக்க வைக்க முடியாது. அது வந்து மறுபடியும் பார்ட்டி வந்து எடப்பாடி சொல்கிறபடி தான் அது கேட்டுக்கொண்டு அது வேறு மாதிரி தான் போகும். அது எடப்பாடி தலைமையில் தான் தொடரும். அங்கே பிரச்சனை வந்து மறுபடியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து காத்திறங்கின பலூன் மாதிரி போய்டும் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு பதவி கிடைக்கிறதுன்றது உறுதியாக நம்ம இப்போ சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மாதத்துலையும் கிடைக்கலாம், 6 மாதமும் ஆகலாம், கிடைக்காமலும் போகலாம்.
விசிகா, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் உள்ள போகும் பட்சத்தில், அமைச்சரவைக்குள்ள போகும் பட்சத்தில் அந்த இந்தியா கூட்டணியுடைய வடிவம் தாவேக்காவை சுற்றியதாக தான் இருக்குமா? காங்கிரஸும் உள்ள இருக்கிறதுனால. ஆமாம், ஐஓஎம்எல் வந்து அவங்களுக்கு போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் கிட்டத்தட்ட. நாளைக்கு கூட்டம் இருக்கு. விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது இன்னும் டெஸ்ட் பண்ணப்படாத ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலாக. அதில் வந்து ஐஓஎம்எல் எந்த அளவுக்கு திருப்தி அடைகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம ஐஓஎம்எல் போனாங்கன்னா ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக அவங்க கேரளாவில் காங்கிரஸும் ஐயூஎம்எலும் கூட்டணி. ஆமாம், கூட்டணியில் இருக்குது. அது காங்கிரஸுடைய பிஜேபி எதிர்ப்புன்றது தெரிஞ்ச விஷயம். அதனால் அங்கே இயல்பான ஒரு கூட்டணியாக அது அமையும். இப்போ விஜயோடைய பாஜக எதிர்ப்பு என்பது இன்னும் டெஸ்ட் பண்ணாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஏன்னா பிரச்சனைகள் வரும்போது அது தெரியும் எக்ஸாக்டாக. அதனால் இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எந்த அளவுக்கு வந்து திமுக அளவுக்கு எதிர்ப்பு நிலை எடுப்பாரான்னு நமக்கு தெரியல. அப்போ ஐயூஎம்எல் தான் அதை டிசைட் பண்ணணும். அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பர்சனலாக விஜய் சொல்லியிருக்கலாம், ஒருவேளை நாங்கள் கொள்கை அடிப்படையில் பாஜகவை எதிர்க்கிற நிலையில் தான் நாங்கள் இருக்கோம், அதில் எந்த விதமான சமரசமும் கிடையாதுன்னு அவங்க ஏதாவது உறுதிமொழி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் வந்து விஜய் தன்னுடைய ஸ்டெபிலிட்டியை நோக்கி தான் போகிறார் ஆக்சுவலாக. இந்த அரசாங்கத்தோட நிலைத்தன்மை அது எந்த விதத்துலையும் ஒரு ஊசலாட்டமான ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் இவங்களை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. அவர் முதல்ல நினச்சது அந்த அதிமுகவை சேர்க்கணும்னு. அதில் சிக்கல்கள் வர்றதுனால கொஞ்சம் அதை ஒதுக்கி வச்சுட்டு சரி இவங்களை உள்ளே இழுத்து போட்டால் இவங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க, நிபந்தனையற்ற வெளியில் இருந்து ஆதரவுன்றதுக்கு பதிலாக உள்ளே வந்துட்டால் நீங்கள் ஆதரித்து தர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்கன்னு அப்படி அந்த ஒரு மூவ் எடுத்திருக்காரு அவர். டிடிவி தினகரனும் கடுமையாக எதிர்க்கிறார். அமமுக சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக்குறதையோ அதிமுக பிளவு அணி அமைச்சராக்குறதோ சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போய் விட்டுறோம்னு அவரும் கடுமையாக எதிர்க்கிறாரு. நிச்சயமாக கண்டிப்பாக எல்லாருமே எதிர்க்க தான் செய்வாங்க. அது வந்து ஏன்னா வந்து அந்த குரூப் வந்து அவர் ஒரு எம்எல்ஏ அவர் சார்பில் வின் பண்ணாங்க. அந்த எம்எல்ஏ எப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் வந்து கவர்னர் ஹவுஸுக்கு போனார், லெட்டர் கொடுத்தாரு, அப்புறம் எப்படி மாறினார் அப்படின்லாம் நம்ம எல்லாமே பார்த்தோம். நம்ம நம்பிக்கை தீர்மானத்தில் என்ன பேசினார்லாம் பார்த்தோம் நம்ம. ஸோ அவர் அப்படி வந்து ஊசலாட்டத்தில் அவர் இருக்கும்போது அவர் உதவி பேரத்தில் இந்த விஜய் அரசு ஈடுபட்டதுன்னு தினகரனுடைய பாயிண்டாக இருக்குது. அது இன்னும் அதுக்கு திரு இன்பதுரையும் அதை தான் வைக்கிறார். ஆமாம், இன்பதுரையும் அதுதான் வைக்கிறார். அது இந்த குரூப் அதிமுக குரூப்பை பற்றி அந்த விஷயங்கள் தான் வைக்கிறார். அதுவும் வந்து விஜய் போய் பார்த்ததுக்கப்புறம் விஜய் அதை என்கரேஜ் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு பேச்சும் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. பட் ஆனால் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் கட்சி எப்படி இருக்குது, சட்டமன்றத்துக்கு வெளியில் கட்சி எப்படி இருக்குன்னு ரெண்டு விதமாக பார்க்கணும். சட்டமன்றத்துக்கு உள்ள வேலுமணி தரப்பை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க சபாநாயகர், அது கோர்ட்டு கேஸுன்னு போகும். அது கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 6-7 மாதம் 8 மாதம் ஆகும். அது ரெக்கக்னைஸ் பண்ண பிறகு இவங்களை மந்திரி சபையில் சேர்த்தாருன்னா சேர்க்கலாம். தங்களுடைய ஆதரவு பண்ணிப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு விஜய் வந்து அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து தன்னுடைய மூவ் வந்து ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. டக்குன்னு அவங்கள நம்பி இவங்களை கைவிடலாமா, இல்லை இவங்கள நம்பி அவங்கள கைவிடலாமா, அரசனை நம்பி புருஷனை கைவிடலாமான்ற மாதிரி அந்த கேள்வியில் இருக்குது. இவங்க வந்து ஆதரித்தாலும் வந்து நிலையாக ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் விஜய் இவங்களை எடுத்துக்கலாம். யாரை ஐயுஎம்எல்ஏயோ இல்லை சிபிஐயோ சிபிஎம்மோ. இப்போ அவங்களுடைய பொசிஷன் ஆஸ் அ எம்எல்ஏவே ஒரு கேள்விக்குறியாக வந்தால் சிக்கல். நாளைக்கு ஏதோ ஒரு கோர்ட்டில் வந்து இவங்க எம்எல்ஏவை இவங்க கட்சி தாவல் தடை சட்டப்படி இவங்க வந்து ஸ்பீக்கரோட முடிவு தப்பாக இருக்குது, இவங்க கட்சி தாவல் தடை சட்டப்படி இவங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கிறது தகுதியற்றவர்கள்னு ஏதோ ஒரு தீர்ப்பு வந்துட்டு வச்சுக்கோங்க. அப்போது சிக்கல் வந்து வந்துடும்ல. அப்போ இவங்களையும் விட்டுட்டிங்கன்னா அப்போ யார் ஆதரிப்பா அவங்களுக்கு? அப்போது அவங்களுடைய சப்போர்ட் பேஸு அதிமுக பிளவுபட்டு வந்த எம்எல்ஏக்களோட சப்போர்ட் வந்து உறுதியாக கிடைக்கிற வரையும் இவங்களை விடக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் வந்து விஜய் இருப்பார். அப்போ விடக்கூடாதுன்ற நிலைப்பாடு வரும்போது இவங்களை உள்ள தூக்கி பிடிச்சி போடு, அப்போ தான் நிலையாக இருக்க முடியும்னு அந்த இடத்துல தான் இங்கே வராரு ஆக்சுவலாக. நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.